அண்ணன் ஆர்டி சேகர் அவர்களுக்கு, சென்னை மாநகரமே வணக்கத்திற்குரிய மேயர் சட்டமன்ற உறுப்பினர் நைட்ரிக்ஸ் மூர்த்தி அவர்களே, அந்த தாயகம் கவி அவர்களே, சகோதரர் இபினேசன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் இளையானந்தா அவர்களே, மனோகர் அவர்களே, அவர்களே, வீட்டு வசதித்துறையுடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் திருமதி அவர்களே, பெருநகர வளர்ச்சி குழுமத்துடைய உறுப்பினர் செயலர் திரு பிரகாஷ் ஐஏஎஸ் அவர்களே, மருத்துவர் சுபீர் கான் அவர்களே, மனோகர் அவர்களே, ஆனால் பிடி பாண்டிசெல்வம், மருது கணேஷ், சகோதரர் நரேந்திரன் உள்ளிட்ட அனைத்து கரகக்கலை நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு திருமண விழாவிலே இணைந்திருக்கக்கூடிய மணமக்களே, அவருடைய பெற்றோர்களே, உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சிஎம்டிஏ சார்பாக 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த முதல்வர் திருமண மாளிகை திறந்து வைக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோடு இன்றைக்கு 10 இளைஞர்களுக்கு இந்த புதிய திருமண மண்டபத்தில் திருமணத்தை நடத்தி வைப்பதும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். 15 நாட்களுக்கு முன்பு துறைமுகத்தில் இதே போல முதல்வர் பெயரில் ஒரு திருமண மண்டபத்தை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை சேகர்பாபு அவர்கள் கொடுத்தார்கள். அந்த வகையில் இன்னைக்கு 2வது வாய்ப்பு, இன்றைக்கு முதல்வர் பெயரில் 2வது திருமண மண்டபத்தை இந்த ராயபுரம் மூலக்கோத்தளத்தில் திறந்து வச்சிருக்கிறது. இப்படி சேகர்பாபு அவர்கள் வடசென்னை பகுதியில் அடுத்தடுத்து திருமண மண்டபங்களை கட்டிக்கொண்டே போகின்றார். அது மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு திருமணத்தையும் அண்ணன் அவர்கள் நடத்தி வச்சிருக்கிறார். இப்படி தொடர்ந்து திருமணங்கள் நடத்தி வைக்கிறதுனால எனக்கு பல முறை சந்தேகம் வருவதில்லை, அண்ணன் அறநிலைத்துறை அமைச்சரையா இல்ல அன்பு நிலையத்துறையுடைய அமைச்சரா சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். அதை மீண்டும் நிரூபிக்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். அதற்காக செயல்பாடு அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகள் வாழ்த்துக்களை மணமக்கள் அவருடைய உறவுகள் சார்பாக நான் தெரிவிச்சிருக்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் இந்து சமய அறநிலையத்துறையும் நம்முடைய வடசென்னை வளர்ச்சியும் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு 2 கண்கள் மாதிரி. அதனாலதான் இதுவரைக்கும் எந்த ஆட்சியிலையும் செய்யாத சாதனைகள் நம்முடைய 5 வருட திராவிட மாடல் ஆட்சியில அண்ணன் சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை சார்பாக செய்திருக்கின்றார். சுமார் 5000 கோயில்களுக்கு குடமுழக்கு நடத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 9000 கோடி மதிப்பிலான கோயில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கு. அதே போல வடசென்னையுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோட ரூபாய் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்கள் இன்னைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு நான் அப்படி வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் சார்பாக நிறைவு பெற்ற பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு திறந்து வச்சிருக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு இந்த முதல்வர் திருமண மண்டபத்தையும் திறந்து வச்சிருக்கிறேன். இப்படி மிகச்சிறப்பாக செயல்படுவதால் தான் நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சேகர்பாபு அவர்களை செயல்பாபு என்று எப்பொழுதும் பாராட்டுகிறார். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில ஒரே ஒரு திருமணத்தை நாம் நடத்தி வச்சா கூட நம்மளுடைய குடும்பத்துடைய சேவிங்ஸ் அத்தனையும் செலவாயிடும். அந்த அளவுக்கு திருமணங்கிறது இன்னைக்கு ஒரு செலவுக்குரிய விஷயமா மாறிடுச்சு. இந்த சூழல்ல இன்னைக்கு வடசென்னை மக்களுடைய வசதிக்காக மிக குறைந்த வாடகையில மிக அதிகமான அனைத்து வசதிகளையும் கொண்ட இந்த திருமண மண்டபங்களை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். திருமணத்தை சிக்கனமா நடத்தணுங்கிறது திராவிட இயக்கத்துடைய ஒரு கொள்கை. அந்த வகையில இங்கு சிக்கனமான முறையில் திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கின்ற இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த மண்டபத்தில் வந்திருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், ஜோடிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய உற்றாருடைய உறவினர்கள் நீங்க அத்தனை பேரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறீங்க. அது குறிப்பா மகளிர் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்கின்றீங்க.
ஏன்னா இன்னைக்கு இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த 4 வருடம் 10 மாதங்களும் மகளிருக்கான அரசாக நம்முடைய அரசு செயல்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இப்படி பல்வேறு திட்டங்கள். பெண்கள் படிக்கணும்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பெண்கள் பள்ளிக்கூடம் படிச்சா பத்தாது, உயர்கல்வி படிக்கணும், காலேஜுக்கு போய் படிக்கணும்னு தமிழ் புதவி திட்டம், புதுமை பெண் திட்டம். இப்ப சமீபத்தில் 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக லேப்டாப்பையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதற்கெல்லாம் முதலமைச்சர் மாதிரிதான் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1,31,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் முதலமைச்சர்கள் தொடர்ந்து 3 வருடங்களாக கொடுத்து வருகிறார். இந்த மாசம் பிப்ரவரி மாசம் உங்களுக்கு தெரியும், பிப்ரவரி 13ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு அனைத்து மகளிருடைய அக்கௌண்ட்லயும் 5000 ரூபாய் ஏறிடுச்சு. யாருக்கும் ஒன்றும் புரியல. மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ், மகளிருக்கு சர்ப்ரைஸ். எதிர்கட்சிகள் இருக்கிற மிகப்பெரிய ஷாக்கு. முதலமைச்சர் அதுக்கப்புறம் தொலைக்காட்சியில வந்து சொல்லிட்டார், எதற்காக கொடுத்திருக்கிறேன், ஒன்றிய அரசு பாஜக தேர்தலை காரணம் காட்டி எப்படியாவது இந்த மகளிர் உரிமை தொகையை 3 மாசத்துக்கு நிப்பாட்டுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. மகாராஷ்டிரால இவர் கடத்துட்டாங்க. ஆனா அதையெல்லாம் நான் முறியடிக்கிறேன். நான் 1000 ரூபாய் தான் நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன். என் மகளுக்கு நான் 5000 ரூபாய் கொடுக்குறேன். 1,31,00,000 மகளிருக்கு 5000 ரூபாய் 3 மாசத்துக்கு மகளிர் உரிமை தொகை ஆகணும். கோடை சிறப்பு தொகையாக 2000 5000. அது மட்டும் இல்ல, இன்னொரு இனிப்பான வாக்குறுதி என்ன, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைச்ச உடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு உயர்த்தி 2000 ரூபாய் நான் கொடுப்போம் முதலமைச்சர் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணது 7 மணிக்கு. ஆனா நம்முடைய மகளிர் எல்லாம் 9 மணிக்கு போய் பேங்க தொடர்ந்து எல்லாம் எழுதுறாங்க. அந்த அளவுக்கு ஒன்றிய பாஜக மேல நம்முடைய மகளிருக்கு அவ்வளவு நம்பிக்கை. ஏதாவது ஒரு காரணம் காட்டி வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தையும் எடுக்காம செஞ்சிருவாங்களோன்னு அந்த அளவுக்கு நம்பிக்கை. எனவே இப்படி ஒரு சிறப்பான ஆட்சி, பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக 11.19% வளர்ச்சியோடு, ஆதாரத்தோடு சொல்றேன், நம்பரோட சொல்றேன், வளர்ச்சியோடு இன்னைக்கு ஒரு சிறந்த மாநிலமாக நம்முடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த அரசு தொடரணும்னா இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்துவீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. நீங்க திருமண வாழ்க்கையில இருந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் அதிகம் அறிவுரை கூற விரும்பவில்லை. சில பேர் காதல் கல்யாணம் வேற இருக்குதுன்னு சொன்னாங்க. 10 பேர்ல நீ இருக்கும்போது எனக்கு என்ன பயம். சில பேர் இங்க எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடையில கேட்கும் போது கேட்டேன், மணப்பெண்ணோட பேர் கீர்த்தனா, மணமகன் பேரு வசந்தராஜ். மிகுந்த மகிழ்ச்சியோட, அதிகமான மகிழ்ச்சியோட இருந்தாங்க. கேட்டேன், என்னம்மா காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா? இல்லைண்ணே காதல் திருமணம் தான், இப்போ அரேஞ்ச் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு மகிழ்ச்சியோட சொன்னாங்க. எனவே இதே மகிழ்ச்சியோடு நீங்க திருமண வாழ்க்கையில் அழைத்து போனீங்க. அடுத்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒன்றாக இணைந்து ஒரு நல்ல நண்பர்களாக எதற்கெல்லாம் விட்டுக் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் விட்டுக் கொடுத்து, எதற்கெல்லாம் உரிமையை காப்பாற்றணுமோ அதெல்லாம் உரிமையை காப்பாற்றி நீங்க எல்லாம் ஒரு சிறந்த தம்பதிகளாக நல்ல நண்பர்களாக நீ இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு அழகான ஒரு தமிழ் பெயரை நீங்கள் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்கள் சிறப்பான வாழ்க்கைகளுக்கு அந்த சேகர் உங்களுக்கு வேண்டும் என்று நன்றி தெரிவித்து, மணமக்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் அனைவரும் சார்பாக மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றிகள். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கு முன்பாக மணமக்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களிடமிருந்து வாழ்த்துக்களை பெற இருக்கிறார்கள். மணமக்கள் அன்பும் புரிதலும் கொண்டு வாழ்வில் உயர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்